Inhale. ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. ரெண்டு கை நல்லா ரப் பண்ணுங்க. என்னுடைய ஆடியோ வீடியோ தெளிவா இருக்குங்களா? கரெக்டா இருக்கு. இந்த முத்திரை கிளாஸை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்தில் எடுக்கிறது அப்படின்றது எடுக்க முடியாது. ஏன்னா முத்திரையை பொறுத்த வரைக்கும் இதை தெளிவா எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 மணி நேரம் வேணும். சரிங்களா? இந்த 1 மணி நேரத்துல ஒரு 10 முத்திரைகளை மட்டும் பார்த்தங்க. இந்த முத்திரையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியாம வந்து உட்கார்ந்துருந்தா ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இந்த குழந்தையோட ஸ்லைடு இருக்கு. சரிங்களா? நான் தப்பா சொல்லி கொடுத்தாலும் நீங்க ஏற்கனவே தெளிவா கத்துக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த முத்திரையை பொறுத்த வரைக்கும் நாம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு கூடவே ஒரு கடவுள் மாதிரி துணையா இந்த முத்திரைகள் வந்து உங்க கூடவே இருக்கும். அதனாலதான் இந்த பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் இந்த முத்திரை நம்ம கூடவே இருக்கும். அதுவும் நம்மால முக்தி நிலையை அடைய வைக்கிற வரைக்கும் இந்த முத்திரைகள் வந்து நம்ம கூடவே தான் டிராவல் பண்ணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஸ்லைடு. முத்திரை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து தந்திர யோக முத்திரை அப்படின்னு சொல்றது, அதாவது ஈஸி மெத்தட். முத்திரை தந்திர யோகம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா தந்திர யோகன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா ஒரு முத்திரையை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் செய்யறத 15 நிமிடம் செய்தாலே அதீத பலன் கிடைக்கிற மாதிரி நேரத்தை குறைக்கிறதுக்கு தான் ஈஸி மெத்தட். ஓகேங்களா? யோகம்ன்றது ஒன்றிணைக்கிறது, நம்மளுடைய உடல் மனம் ஆன்மாவை மிக குறைந்தபட்ச முயற்சியில ஒன்று சேர்க்கிறது தான். சரிங்களா? இந்த முத்திரையோடைய முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஆன்மீக முன்னேற்றம் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஹெல்த்தா இருக்கணும், வெல்த்ஃபுல்லியா இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கும் போகணும். இந்த 3மே முத்திரையோடைய முக்கியமான குறிக்கோள். முத்திரையை பொறுத்த வரைக்கும் கை விரல்கள்ல பண்றதுதான். சரிங்களா? இப்ப கை விரல்கள்ல பண்றது இருக்கும், தலையில இருக்கும், தலையை வச்சு செய்யற இது இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆசன வாயை வச்சு செய்யறது இருக்கிறது. சரிங்களா? கை விரல்கள்ல செய்யறது வந்து ஹஸ்த முத்திரையும். நீங்க யோகாசனத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க, யோக முத்ரா, விபரீத கரணி முத்ரா, பாஷினி முத்ரா, இந்த மாதிரி முத்திரையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து யோக முத்ராவெல்லாம் அடங்கும். கை விரல்கள் வர்றது ஹஸ்த முத்ராவும், ஆசனாவில் வரக்கூடிய முத்திரைகள் யோக முத்ராவும், தலை பகுதியை வச்சு செய்யறது வந்து மனமுத்ராவும் பேரு. இந்த மனமுத்ரா உதாரணமா நீங்க சாம்பவி முத்ரா பண்ணியிருப்பீங்க, காக்கி முத்ரா பண்ணியிருப்பீங்க, கேசரி முத்ரா பண்ணியிருப்பீங்க. எதெல்லாம் தலையை வச்சு செய்யறோமோ அதெல்லாம் வந்து மனமுத்திரை. அதுக்கு இன்னொரு பேரு தலைமுத்திரைன்னு பேரு. சரிங்களா? ஆசனவாயை வச்சு செய்யறதுக்கு வந்து ஆதார முத்ரான்னு பேரு. உதாரணமா அஸ்வினி முத்ரா, வஜ்ர சோழி முத்ரா எல்லாம் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதார முத்திரைன்னு பேரு. இன்னொன்னு பந்த முத்ரான்னு இருக்கும். அதாவது ஜலந்தர பந்தா, உட்டியான பந்தா, மூலபந்தா இதெல்லாம் வருது பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பந்த முத்திரைகள் இருக்கு. இப்ப முத்திரையை 4 விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ முத்திரையை பொறுத்த வரைக்கும்
எல்லா கடவுளுடைய சிலைகள்லையும் நீங்க ஏதாவது ஒரு முத்திரையை பார்த்துட்டே இருப்பீங்க. பாருங்க, ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு முத்திரை வச்சிருக்காங்க. இந்து கடவுள் மட்டும்தான் முத்திரை வச்சிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. எல்லா மத கடவுள்கள்லயும் முத்திரைகள் இருக்கு. இங்க விநாயகர் ஒரு முத்திரை வச்சிருக்கிறாரு, அபய முத்திரை. இங்க இயேசுநாதர் வந்து பாத்தீங்கன்னா பிராண முத்திரை வச்சிருக்காங்க. நம்ம பெருமாள் வந்து விஷ்ணு பாத்தீங்க அப்படின்னா வஜ்ர முத்திரை வச்சிருக்காங்க. இங்க புத்தர் ஒரு முத்திரை வச்சிருக்காங்க. சோ ஒவ்வொரு மத கடவுள்கள்லயும் முத்திரைகள் இருக்கிறது. அதனால இந்து மதத்திற்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா மதங்களிலும் பிரார்த்தனைகளிலும் அவங்களுடைய அந்த மத கடவுள் பிரார்த்தனையில அவங்க செய்யற அந்த சடங்கு முறையில முத்திரைகள் வச்சுட்டே தான் இருப்பாங்க. நம்ம இந்து கடவுள்ல வந்து பாத்தீங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணும்போது நிறைய முத்திரை வச்சிருப்பாங்க. கும்பாபிஷேகத்துல நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும் பொழுது ஏகப்பட்ட முத்திரைகள் இருக்கும். நிறைய நீங்க கவனிங்க. இனிமேல் போனீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன முத்திரை செய்யறாங்க அப்படின்றத கூர்ந்து கவனிங்க. முத்திரைகள் நிறைய இருக்கும் சடங்குகளின் போது. இங்க இயேசுநாதர் கிறிஸ்துவ மதத்துல வந்து பாத்தீங்கன்னா போப் அஞ்சலி முத்திரை வச்சிருக்காங்க. இங்க முஸ்லிம் மதத்துல வந்து பாத்தீங்கன்னா மர்ஜான் முத்திரை வச்சிருக்காங்க. இப்ப முஸ்லிம் மதத்திலேயே தொழுகையின் போது 7ல இருந்து 8 முத்திரை வரைக்கும் செய்யறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே முத்திரையும் தெரியாமலேயே முத்திரை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ பரதநாட்டியத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு அதுலயும் முத்திரைகள் இருக்கிறது. 64 முத்திரைகள் இருக்கு பரதநாட்டியத்துல. நம்மளுடைய வர்ம கலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு முக்கியமான முத்திரைகள் ஒரு 10 இருக்கிறது. இந்த 10 இது ஒன்னொன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா நேராகும். அதனால ஸ்லைடை மட்டும் நான் மூவ் பண்ணிட்டே போறேன். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு மனிதனும் முத்திரைன்னு தெரியாமலே முத்திரையை செஞ்சுட்டே தான் வரோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்னி முத்திரை இருக்கு பாத்தீங்களா? இது வந்து நிறைய சயின்டிஸ்டோடைய புகைப்படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க முத்திரைன்னு தெரியாமலேயே இந்த முத்திரையை வச்சிருப்பாங்க. ஏன் இந்த முத்திரை அப்படின்னா இயற்கையாக அமைந்த முத்திரை. ஏன் இயற்கையாக அமையுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூளைக்கு அதிகப்படியாக யார் ஒருவர் வேலை கொடுத்து, அதாவது மூளை சம்பந்தமான யோசனைகளை அதிகமா செயல்படுத்தி செய்யறவங்களுக்கு இயற்கையாக அவங்க கைகள்ல இந்த முத்திரையை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒண்ணு யோசிக்கணும், அதை சக்சஸ் ஆக்கணும் அப்படின்னா இந்த ஆக்னி முத்திரை உடனே சடனா வந்துடும். இங்க பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு செஃப் குபேர முத்திரை வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுறாரு. இங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது ஒரு சின் முத்திரை வச்சிருக்கிறாங்க. அப்போ முத்திரையும் தெரியாமலேயே இவங்க எல்லாரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தம்ஸ் அப் முத்திரா, வெற்றி முத்திரா பாலன் சார் அடிக்கடி வச்சிருப்பார். இப்போ முத்திரையும் தெரியாமலேயே அது நக்கீரன் கோபால் சார் பாத்தீங்க அப்படின்னா அவர் இந்த முத்திரையை நிறைய தடவை பார்க்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் இந்த முத்திரையை அடிக்கடி உபயோகப்படுத்துறாங்களோ அவங்களுடைய செய்யற வேலை எல்லாமே கண்டிப்பா 100% சக்சஸ் ஆகும். அதுக்கான சிம்பிள் தான் இந்த, இது பேரு மேருதண்ட முத்திரா. சரிங்களா? இப்ப முத்திரைன்னு தெரியாம ஒவ்வொரு மனிதனும் முத்திரையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். முத்திரையை பொறுத்த வரைக்கும் அந்த தந்திரயோக முத்திரைகள் 2000 இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 250 இருக்கு. நாட்டிய முத்திரைகள் வந்து 64, வர்மக்கலை முத்திரைகள் 10 இருக்கிறது. நிறைய முத்திரைகள் அழிந்து போய்விட்டன. முத்திரைக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நல்ல காற்றோட்டமான இடமா இருக்கணும், வெளிச்சமான இடமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் அமைதியான இடத்துல செய்யறது நல்லது. நல்ல சம தரையில உட்காரணும், ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது. ஒரு சேர்ல உட்கார்ந்து பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அடுக்கை நோயாளிகள் கூட படுத்துட்டே கூட முத்திரை பண்ணலாம், ஏசி ரூம்ல பண்ண வேண்டாம். இந்த முத்திரை செய்யறதுக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை நேரத்துல செய்யறது நல்லது. வெறும் வயிற்றுல தான் செய்யணும். சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா குறைவான அளவு சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரம், கொஞ்சம் அதிகமா எடுத்திருந்தா 2 மணி நேரம். முத்திரை பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியே உங்களுடைய உடலும் மனசும் ரொம்ப அமைதியா இருக்கணும். ஓகேங்களா? மூச்சை கவனிச்சுட்டே இருங்க. முத்திரையில் உங்கள் கவனம் நிலைத்து இருக்கணும். ஸோ எதுக்காக முத்திரை செய்யறோம் அப்படின்ற நோக்கம் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ முத்திரை செய்யும் பொழுது உங்களுடைய முதுகு கழுத்து நேரம் இருக்கணும். முத்திரை சரியா வச்சிருக்கீங்களா அப்படின்ற எண்ணமும் அதுல இருக்கணும். கழுத்து முதுகெலும்பு நேராக இருக்கணும். இந்த முத்திரை பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய சுவாசம் எப்படி இருக்குன்னா நல்லா ஆழ்ந்த மூச்சு, வலுக்கட்டாயமா மூச்சு இழுக்கக்கூடாது. ஒரு சில முத்திரைகளுக்கு கும்பகம் இருக்கும், ஒரு சில முத்திரைகளுக்கு கும்பகம் தேவையில்லை. முத்திரை செய்யறதுக்கு கால அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா 15ல இருந்து 45 நிமிடம் செய்யணும். ஆரம்ப நிலையில 15 நிமிடம் செஞ்சீங்கன்னா போதும். முத்திரை செய்வதற்கு ஏதாவது ஒரு ஆசனம் உள்ள இருக்கணும். அப்போ பத்மாசன், வஜ்ராசன், சித்தாசன் இதுல உட்காரலாம். முடியாதவங்க இப்ப மூட்டு வலி இருக்கு, முதுகு வலி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சேர்ல உட்காந்துக்கிறீங்க. ஓகேங்களா? ரொம்ப முடியல, படுக்கை நோயாளியா இருக்கிறாங்க, ஒரு பக்கவாதம் வந்தவங்க, சரி எந்திரிச்சு உட்கார முடியல அப்படின்னா நீங்க படுத்த நிலையிலும் முத்திரை செய்யலாம். முத்திரை செய்யறதுக்கான ஒரு சில விதிமுறைகள். ஓகேங்களா? முத்திரையை காலையில மதியம் மாலை 3 வேளையிலும் செய்யலாம். காலையில செய்யறது தான் நல்லது. கண்களை மூடி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வலது மூலையும் இடது மூலையும் நல்லா வேலை செய்யும். முத்திரை செய்யும் பொழுது நல்ல டைட்டான
உடைகள் எதுவும் அணியக்கூடாது, இடுப்புல பெல்ட் போட்டிருக்க கூடாது, கண்ணாடி போட்டிருக்க கூடாது. இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். சாப்பிட்ட உடனே முத்திரை செய்யக்கூடாது, குளிச்சுட்டு வந்த உடனே முத்திரை செய்யக்கூடாது, நடந்து கொண்டும் முத்திரை செய்யக்கூடாது. சரிங்களா? முத்திரைகள் அனைத்தையும் இரு கைகளாலும் செய்ய வேண்டும். குறிப்பிட்டுள்ள எச்சரிக்கைகளை மீறாமல் செய்யணும். ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்கும். ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டும் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடணும். சரிங்களா? முத்திரை வந்து பாத்தீங்கன்னா 8வது நிமிடத்துல இருந்து பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால 1 நிமிடம் 2 நிமிடம் அப்படி செய்தா பலன் 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு முத்திரையை நீங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா 6வது நிமிஷத்துல இருந்து முத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ இடையில ஏதாவது கொசு கடிக்குது, அந்த முத்திரையை ரிலீஸ் பண்ணிட்டு சொரியறேன்ட்டு போனீங்க அப்படின்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து வரணும். சோ முத்திரை வேலை செஞ்சதா இல்லையா அப்படின்றத நீங்க கவனிக்கிறதுக்கு நீங்க செய்யற முத்திரையில ஒரு துடிப்பு தெரிஞ்சது அப்படின்னா முத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சோ முதல் முத்திரையா நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா அஞ்சலி முத்திரை பார்க்க போறோம். சரிங்களா? இது இந்திய முறையில வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அஞ்சலி முத்ரா வெரி பவர்ஃபுல் முத்ரா. பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துற மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லாரும் அப்படியே என்ன பண்ணுங்க, இந்த அஞ்சலி முத்ராவை 3 இடத்துல வைக்கணும். ஒண்ணு அநாகத சக்கரத்துல வைக்கணும், 2வது ஆக்ஞா சக்கரத்துல வைக்கணும், 3வது வந்து பாத்தீங்கன்னா சகசிரார சக்கரத்துல வைக்கணும். சரிங்களா? இப்ப எல்லாருமே அநாகத சக்கரத்துல கை எப்படி வச்சிருங்க. நீங்க வைக்கும் பொழுது 2 கையும் கரெக்டா சமமா இருக்கணும். இந்த கட்டவரல் மார்பு பகுதியில சென்டர்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? வச்சுட்டு கழுத்தை லேசா முன்னோக்கி சாஞ்சிருங்க. கண்களை மூடுங்க. எல்லாருமே பயிற்சி தான் செய்யறோம். அப்படியே கண்களை மூடுங்க. உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. சார் ஆடியோ வீடியோ கிளியர்? கிளியரா இருக்கு சார். ஓகே சார். சார் கிளியரா இருக்கு சார் இப்போ. ஓகே. நம்மளுடைய முதல் குரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையர் தான். அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. இதை கரெக்டா ஃபாலோ பண்றது நம்மளுடைய பாலன் சார். ஒரு தடவை தற்செயலா ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய தாய் தந்தையரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் அடுத்த வேலையே தொடுவேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்தது. அத நான் பாலன் சார் இதுல கரெக்டா பார்த்தேன். இந்த முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பாலன் சார் மாதிரி மாறணும். உங்களுடைய தாய் தந்தையரை கரெக்டா அவங்கள நல்லா நினைச்சிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. இது வரைக்கும் நிறைய பேர் பேசாம இருப்பீங்க, இன்னைக்கே பேசிடுங்க. ஒரு நல்ல வாய்ப்பை பாலன் சார் மூலியமா இந்த முத்திரை கிளாஸ் கிடைச்சிருக்கு. எல்லாரும் பயன்படுத்துங்க. சின்ன சின்ன சண்டையினால அவர் கூட பேசாம இருந்திருப்பீங்க. இதெல்லாம் பெருசா பொருள்படுத்தாம அவங்கள்ட்ட ஒரு மன்னிப்பு கேளுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ சின்ன சின்ன தேவைகள் தான் இருக்கும், அதை செஞ்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல அஞ்சலி முத்ராவில் உங்களுடைய தாய் தந்தையரை தான் நீங்க வழங்கணும். அது ஆத்மார்த்தமா ஆள் மனசுல பதிகிற மாதிரி அவங்கள்ட்ட நல்லா வருவாங்க. ஓகேங்களா? அவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது ஆக்ஞா சக்கரத்துல உங்களுடைய கட்டவரல் புருவ மத்தியில வச்சுட்டு கழுத்துல லேசா முன்னோக்கி சாய்ச்சிட்டு உங்களுடைய முதல் குருநாதர் ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு குருநாதர் இருப்பாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர், அவங்கள புருவ மத்தியில கொண்டு வந்துட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்குங்க. கொஞ்சம் நினைவுபடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல யாராவது ஒரு ஆசிரியர் ஞாபகம் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர், இவராலதான் நான் நல்லா படிச்சேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது இருந்ததுன்னா அந்த ஆசிரியரை இது பண்ணுங்க. அனைத்து ஆசிரியருமே நீங்க புருவ மத்தியில கொண்டு வந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். ஆனா ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய அந்த குருவை தான் இம்பார்ட்டண்டா நீங்க நினைச்சு பார்க்கணும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு யாராவது உதவிகரமா இருந்தாங்க, இல்ல இந்த வேலையில சேர்த்து விட்டதுனாலதான் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நபரை புருவ மத்தியில கொண்டு வந்துட்டு
அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமா நல்லா அவங்கள வாழ்த்துங்க. சோ கற்றுக் கொடுத்த அனைவருமே குருக்கள் தான். உங்களுக்கு யார் யாரெல்லாம் வாழ்த்தணும்னு தோன்றதோ நல்லா வாழ்த்துங்க. அடுத்தது சகசிரார சக்கரத்துல தலைக்கு மேல கையை மேல தூக்கிடுங்க. இறைவனை நினைத்து அஞ்சலி முத்ரா செய்யணும். இதுக்கு மேல எனக்கு என்ன தேவையோ அதை நீயே பார்த்துக்கோ, எனக்கு என்ன கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீ கொடுத்துக்கோ. நான் எந்த செயல் செய்தாலும் அது சிறப்பாக இருக்கணும். யாருடைய மனதிற்கும் உங்களுடைய உடலிற்கு எதுவும் புண்படாதபடி நான் செய்யற செயல்கள் அனைத்தும் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப மெதுவா 2 கையை உரசி தேய்ச்சிட்டு உங்களுடைய உள்ளங்கை பார்த்து மெதுவா கண்ணை திறக்கணும். இந்த அஞ்சலி முத்திராவை அளவுக்கு அதிகமா யார் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் தான். ஓகேங்களா? இந்த அஞ்சலி முத்திரையோட பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையான உடலாக மாறணும் அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு முழுமையான உடலாக மாறணும் அப்படின்னா இந்த அஞ்சலி முத்திரை செய்யணும். நமது உடல் வலது பக்கம் ஆண் ஆற்றலாகும் சிவன், ஓகேங்களா, இடது பக்கம் பெண் ஆற்றலாகும் பார்வதி. ஒரு சைடு அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி, ஓகேங்களா. இந்த முத்திரை செய்வதால் இவ்விரு ஆற்றல்களும் சமன்பட்டு, அதாவது வலது பாசிட்டிவ் இடது நெகட்டிவ் ரெண்டும் சமன்பட்டு ஒரு முழுமையான ஆற்றலாக மாறுது. ஓகேங்களா? ஒரு முழுமையான உடலாக மாற்றணும் அப்படின்னா அஞ்சலி முத்திராவை தினமும் செஞ்சுட்டு வரணும். இந்த அஞ்சலி முத்திரையை எந்த கடவுள் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர், கருடாழ்வார் வச்சிருப்பாங்க. பாதி சிவன் பாதி சக்தி. ஓகேங்களா? இது சயின்ஸ் பிரகாரம் போர்டு அப்ப பார்க்கலாம் ஒவ்வொரு முத்திரையும். சரிங்களா? நமது மின்காந்த ஆற்றல் முழுமை பெறும் பொழுது நமது பிராண ஆற்றல் வெளியில் சிதறாமல் நமது உடலிலேயே இருக்கும். இந்த அஞ்சலி முத்திரையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த காஸ்மிக் எனர்ஜில இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த ஆற்றலானது, ஓகேங்களா, இந்த ஆற்றல் வெளியில சிதறாமல் நம்ம உள்ளுக்குள்ளேயே தங்க வைக்கணும் அப்படின்னா அஞ்சலி முத்திரை பண்ணி கவர் பண்ணி வெளியில விடக்கூடாது. சரிங்களா? ஒருத்தருக்கு கை கொடுக்குறீங்க, நீங்க சேர்த்து வச்சிருந்த இந்த ஒரு மூச்சு பயிற்சி யோகா ஆசனம் செய்து நல்ல செயல்களை செய்து இந்த பிராண ஆற்றலை உள்ள வாங்கிட்டு ஒரு தீயவர்களிடம் கை கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிராண ஆற்றல் விரயமாகும். அப்போ அஞ்சலி முத்திரை செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிராண ஆற்றலை ரிசீவ் பண்ணிட்டு வெளியில அனுப்பாம நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஸ்லைடு. எதிர்மறை ஆற்றலில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளவும் முடியும். பில்லி ஏவல் வசியம் போன்றவற்றிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும். இந்த அஞ்சலி முத்திரை செய்யறதுனால செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களை யாருமே வசியம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஓகேங்களா? ஏன்னா இங்க நீங்க ஒரு கவர் பண்ணிட்டீங்க, ஒரு முழுமையான ஆற்றலாக உங்க உடலை மாத்திட்டீங்க அப்படின்னா வெளியில இருந்து வரக்கூடிய தீய சக்திகள் உங்க உடம்புக்குள்ள புகாது. அந்த ஆறாவானது வெளியில ரிமூவ் பண்ணி விட்டுரும், உள்ளர சேர்க்காது. யாரு உங்களை என்ன தூத்துனாலும் திட்டுனாலும் உங்களை தாக்காத அளவுக்கு இந்த அஞ்சலி முத்திரை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த அஞ்சலி முத்திரையில பாத்தீங்க அப்படின்னா இந்த உடல்ல தலையில 2 மூளைகள் இருக்கு. ஓகேங்களா? மூளை 2 பார்ட்டா இருக்கு. ஒண்ணு வந்து வலது மூளை, இடது மூளை இருக்கு. சோ 2 மூளைக்குமே 2 விதமான செயல்பாடு இருக்கும். ஓகேங்களா? அப்ப 2 விதமான செயல்பாடுகளையும் நாம செயல்படுத்தணும். ஏதாவது வலது மூளையை மட்டும் செயல்படுத்தலாமா அப்படின்னா அது வேற மாதிரியான ஆக்டிவிட்டி இருக்கும், இடது மூளை வேற மாதிரியான ஆக்டிவிட்டி இருக்கும். அப்ப 2 மூளையும் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த அஞ்சலி முத்திரை செஞ்சீங்க அப்படின்னா லெஃப்ட் பிரைன் அண்ட் ரைட் பிரைன் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? இப்ப ரைட் சைடு பிரைன் வந்து பாருங்க, அதோடைய ஃபங்க்ஷன் வேற மாதிரி இருக்கும், லெஃப்ட் சைடோடைய பிரைன் வேற மாதிரி இருக்கும். இப்போ ரைட்டில், அதாவது லெஃப்ட் கை அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு ரைட் சைடு பிரைன் ஆக்டிவேட்ல இருக்கும், ரைட் கை அதிகமா யூஸ் பண்றவங்க லெஃப்ட் பிரைன் ஆக்டிவேட்ல இருக்கும். ஆனா 2 பேருக்குமே வேற வேற ஸ்கில் இருக்கும். அதனால இந்த ஸ்லைட், ஏன்னா இதை ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா என்னால முத்திரை முழுமையா எடுக்க முடியாது. இந்த ஒரு முத்திரைக்கே இது வரைக்கும் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நேரத்தில் ஒரு பகுதி மட்டுமே செயல்படும். எது முத்திரை செய்யல அப்படின்னா ஏதாவது வலது மூளை செயல்படும், இல்லைன்னா இடது மூளை செயல்படும். ஆனா அஞ்சலி முத்திரை செய்யும் பொழுது இரு பகுதிகளும் இணைந்து செயல்படும். ஓகேங்களா? இந்த குண்டு பல்பு இருக்கு அப்படின்னா நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணாதான் லைட் எரியும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இணைஞ்சா மட்டும்தான் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி கிடைக்கிறது. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இணைஞ்சா மட்டும்தான் இந்த டிவி ஆன் பண்ண முடியும், லைட் எரிய வைக்க முடியும், ஃபேனை சுத்த வைக்க முடியும்.
இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்க இந்த தலையில இருக்கக்கூடிய அந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்ணணும், ரைட் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அஞ்சலி முத்ரா செஞ்சீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். இந்த ஆன்மீக பலன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சலி முத்திரைக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கலாம், அரை மணி நேரத்துக்கு மேல போகும். அஞ்சலி முத்திரை செய்வதனால நமக்கு பணிவு, அடக்கம் மற்றும் சரணாகதி தன்மை ஏற்படும். ஞானத்தின் முதல் படி இந்த அஞ்சலி முத்ரா தான். ஞானத்துக்கு போகணும் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அஞ்சலி முத்ரா பண்ணாம வேற எது பண்ணாலும் வேலைக்கே ஆகாது. அதனாலதான் இது ஃபர்ஸ்ட் முத்ரா. ஓகேங்களா? முதல்ல உங்களுடைய தாய் தந்தையர், குருநாதர், இறைவன், இந்த 3 பேர்ட்டையும் சரண்டர் ஆயிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கு. சோ இதுல எதுவும் சந்தேகம் இருக்காது. இரண்டாவது முத்திரையாக ஆக்னி முத்திரை பார்க்கலாம். ஆக்னி என்பது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த தேர்ட் ஐ சக்கரான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, புருவ மத்தியில இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆக்னியாவுடைய அதிதேவதை ஆக்னி. ஓகேங்களா? ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு அதிதேவதை இருப்பாங்க. இந்த ஆக்னி சக்கரத்துக்கு அதிதேவதை வந்து ஆக்னியா சக்கரத்துக்கு ஆக்னி தான் அதிதேவதை. புருவ மத்தியில் குடியிருக்கும் ஒரு அதிதேவதை. இந்த முத்திரை செய்யறதுனால உங்களுடைய தேர்ட் ஐ சக்கரா ஆக்டிவேட் ஆகும். மூன்றாவது இந்த ஞானக்கண் திறக்கிறதுக்கு இந்த முத்திரை யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்த முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இதுவும் சேம், வலது மூலையும் இடது மூலையும் ஆக்டிவேட் பண்ணும். மறந்ததை நினைவில் கொண்டு வர்றதுக்காகவும் இந்த முத்திரையை செய்யலாம். ஓகேங்களா? இந்த முத்திரையில கொஞ்சம் நம்ம முத்திரை அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த தந்திரயோக முத்திரை அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய செயல்பாடு, அதனுடைய செயல்முறை விளக்கம் எல்லாமே வேற மாதிரி மாறுபடும். எப்படி என்னென்னலாம் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பயிற்சியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் உங்களுடைய எல்லா விரல் நுனியும் இணைச்சிடணும். இதுல எந்த ஒரு அழுத்தமும் இருக்கக்கூடாது. கட்ட விரல் அநாகத சக்கரத்துல இருக்கணும். ஓகேங்களா? இந்த விரல் நுனியில ப்ரெஷர் இருக்கக்கூடாது, அழுத்தக்கூடாது, பட்டும் படாமல் தொடரும். புரிஞ்சுச்சுங்களா? விரல் நுனி பட்டும் படாமல் தொடுங்க. கட்ட விரல் சென்டர் பாயிண்ட் தைமஸ் கிளாண்ட்ல இருக்கணும். அடுத்தது நீங்க கவனிக்கும் போது மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது நாக்க கேசரி முத்ராவில கொண்டு வரும். அதாவது நுனி நாக்கு லா உச்சரிப்புல அப்பர் பிளேட் டச் பண்ணணும் மூச்சை இழுக்கும் பொழுது. மூச்சை விடும் பொழுது நாக்க நேர நீட்டணும் இயல்பான நிலைக்கு. வாயெல்லாம் திறக்க வேணாம், உதட மூடி வச்சுட்டு நாக்க உள்ளர மடக்கணும். சுவாசம் உள்ள போகும்போது சுவாசத்தை விடும் பொழுது நாக்க ஸ்ட்ரைட்டா வச்சா போதும். இதை நீங்க கவனிக்கணும். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புருவ மத்திய கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் பயிற்சி முடிகிற வரைக்கும். புரிஞ்சுச்சுங்களா? இந்த மூன்றையும் கவனிக்கணும். விரல் நுனியில் அழுத்தம் இருக்கக்கூடாது. மூச்சு காத்து உள்ள போகும்போது கேசரி முத்ரா, மூச்சு விடும்போது இயல்பான நிலை. உங்களுடைய எண்ணம் புருவ மத்தியில இருந்துகிட்டே இருக்கும், சாம்பவை முத்ரா. சோ இதுலயே உங்களுக்கு மன முத்திரை 2 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப இதுல கை விரல்ல செய்யற முத்திரையும் ஹஸ்த முத்ராவும் வந்துருச்சு, மன முத்திரையும் வந்துருச்சு. செஞ்சு பாருங்க. கண்ணை திறந்து ஆக்னியா சக்கரத்தை பாத்தீங்கன்னா உங்களுடைய தேர்ட் ஐ சக்கரம் ஓப்பன் ஆகுது. கண்ணை மூடிட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா கண்ணை திறந்துட்டு ஒரு 30 செகண்ட் புதுசா பழகுறவங்களுக்கு கண் வலிக்கும். ஓகேங்களா? யாராவது லென்ஸ் வச்சிருந்தா அவங்க பண்ண வேண்டாம் கண்ணெல்லாம். உங்களுடைய கேள்வி சந்தேகம் எல்லாத்தையும் கடைசியா ஃபீட்பேக். இந்த முத்திரையை 15 இருந்து 45 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். இந்த முத்திரையில உள்ளங்கையில ஒரு ஆற்றல் தெரியும். ஒவ்வொரு விரல் நுனியிலையும் துடிப்புகள் தெரியும். நேரம் ஆக 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 விரல் நுனிகள்ல ஒரு துடிப்பு தெரியும். இந்த முத்திரையுடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும், கவனச்சிதறல் ஏற்படாமல் இருக்கும், கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருக்கும். எண்ணங்களை வெளியில சிதற விடாமல் மன குவியலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முத்திரை இது. மனசை அமைதிப்படுத்தும், ஆக்னியா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும். படிக்கிற மாணவர்கள் அந்த புக் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இந்த முத்திரையை செஞ்சுட்டு படிச்சாங்க அப்படின்னா பசுமரத்தாணி போல படித்ததை நினைவெல்லாம் வச்சுக்கலாம். ஓகேங்களா?
இப்ப அறிவு சார்ந்து செயல்படுற அனைவரும் இந்த ஆக்னி முத்ராயை தினசரி செய்யணும். ஸோ மூளைக்கு வேலை கொடுக்குறவங்க, வக்கீல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா மூளைக்கு வேலை வரும். போலீஸ் டிபார்ட்மெண்ட், நம்மளுடைய யோகா ஆசிரியர்கள் அனைவரும், இப்ப இவங்கெல்லாம் இந்த ஆக்னி முத்திரையை யோகா ஆசிரியர்கள் அனைவரும் ஆக்னி முத்திராவை ரெகுலரா பண்ணிட்டே வாங்க. அடுத்த முத்திரை போயிடலாம். இந்த இம்பார்ட்டன்ட் முத்ரா மட்டும் சொல்லித்தரேன், ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து குபேர முத்ரா. ஸோ எல்லாருமே லைஃப்ல செட்டில் ஆகணும், பணம் வேணும்ல. ஸோ எல்லாருடைய லைஃப்லயும் பணம் இம்பார்ட்டண்டா இருக்கும். அதனாலதான் இந்த குபேர முத்ராவை செலக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த முதிரையை எப்படி செய்யலான்ற முதல்ல பாத்துக்கிறேங்க. உடைய இந்த பெருவிரல், ஆள்காட்டி விரல், அதை மடக்கிடுங்க. மடக்கிட்டு, மடக்காதீங்க, அந்த 3 விரல் நுனி தொடணும். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த 3 விரல் நுனிகளை தொடுங்க. அடுத்த 2 விரல்களை மடக்கி உள்ளங்கை தொடணும். அவ்வளவுதான். இதான் குபேர முத்திரை செய்யறது, படத்துல இருக்கிற மாதிரி, ஓகேங்களா? கட்ட விரல்ல இருந்து தொடர்ச்சியா இருக்கக்கூடிய 2 விரல், இந்த 3 விரல் நுனி தொடுங்க. சுண்டு விரல் முதல விரல்ல உள்ளங்கையில மடக்கி வச்சிடணும். உள்ளங்கை மேல் பக்கமா வச்சுக்கணும். வச்சுட்டீங்கன்னா இதுக்கு பேரு குபேர முத்திரை. இப்ப அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியாக கருதப்படுவர் வந்து பாத்தீங்கன்னா குபேரன் தான். இந்த முத்திரை செய்வதன் மூலம் விரும்பிய வளங்களை நீங்க பெற முடியும். எனவேதான் இதனை குபேர முத்திரை என்று சொல்றோம், ஓகேங்களா? இதை பத்மாசனத்துல இல்ல சுகாசனத்துல உட்காந்து பண்ணிக்கலாம், ஒரு நாற்காலியில கூட உட்காந்து பண்ணலாம். இது வந்து வெல்த்துக்கான கடவுள், ஓகேங்களா? வெல்த்துக்கான ஒரு முத்திரை. இந்த இதெல்லாம் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த சாவி படம் போட்டிருப்போம். இது வந்து உங்களுடைய சக்சஸ் இருக்கு பாத்தீங்களா, சக்சஸுக்கான திறவுகோல். எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்குது, ஆனா அந்த திறமைய வெளியில கொண்டு வர்றதுக்கு அது ஒரு சாவி வேணும் பாத்தீங்களா, அந்த சாவி தான் உங்ககிட்டயே தான் இருக்கிறது, ஓகேங்களா? அந்த குபேர முத்ரா பண்ணும் பொழுது இந்த சாவி உங்க கையில கிடைக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இது சக்சஸுக்கான ஒரு திறவுகோல், அதுக்காக தான் இந்த சாவி படம் போட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாலர் சிம்பிள் போட்டிருக்கு, நினைத்த காரியங்களில் வெற்றி பெறதுக்காக, ஓகேங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான பணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்க முயற்சி பண்ணணும். குபேர முத்ரா பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்க, கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். அடுத்து 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் போதையில படுத்து கிடக்குறாங்க ஒரு அம்மா. அப்போ போதை பழக்கத்தில் இருந்து விடுதலை பெறதுக்கும் இந்த குபேர முத்ரா யூஸ் ஆகும். யார் யாருக்கெல்லாம் தீய பழக்கங்கள் ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? அந்த தீய பழக்கத்திலிருந்து வெளியில வர்றதுக்காக நீங்க இந்த குபேர முத்ரா பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? அதே மாதிரி சைனஸ் தொல்லையில இருந்து விடுபடுறதுக்காகவும், அதாவது இது நமக்கு ஹெல்த்துக்கும் பயன்படும், வெல்த்துக்கும் பயன்படும். இப்ப சைனஸ் பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கும் இந்த முத்திரை நீங்க செய்யலாம். இப்ப அவங்க இந்த சளி தொந்தரவு இருக்கு அப்படின்னா மூச்சை நல்ல கபாலம் வரைக்கும் மூச்சை இழுத்து வெளியில விடணும். இப்படி பண்ணும் பொழுது அந்த சைனஸ் தொந்தரவு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க யோசிக்கிறது எல்லாமே சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆகும், ஓகேங்களா? நீங்க டெய்லி நினைக்கணும், நல்லதையே நினைக்கணும். நல்லதுக்காகவே நீங்க நினைச்சுட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய ஆழ் மனதுல பதிய ஆரம்பிச்சிடும். நீங்க எப்போ நீங்க நல்ல விஷயத்த ஆழ் மனசுல பதிய வைக்கிறீங்களோ, நீங்க தூங்கினாலும் உங்களுடைய ஆழ் மனது தூங்காது, அது விழித்துக்கிட்டே இருக்கும் செயல்படுத்துற வரைக்கும். அதனால நல்லதை விதைங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், ஓகேங்களா? அப்போ நினைத்த காரியங்களில் வெற்றி பெறலாம், வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம். அப்போ கான்சியஸ் மைண்ட், அதாவது இது வரைக்கும் ஏற்கனவே பழைய ரெக்கார்டை தான் ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்கும். என்னால முடியாது, நமக்கு வரவே வராது, நம்ம எல்லாம் அப்படியே தான் இருப்போம் கடைசி வரைக்கும், நம்மளுடைய சம்பளம் 20,000 தான், இதை வச்சுதான் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கணும். நீங்க இப்படியே நினைச்சிட்டே இருந்தா நம்மளுடைய சம்பளம் 20,000 அப்படியே தான் இருக்கும். அந்த பழைய ரெக்கார்டை எல்லாத்தையுமே அழிச்சா மட்டும்தான் புது ரெக்கார்டை நீங்க உள்ள பதிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி புது புது நல்ல சிந்தனைகளை உங்களுடைய ஆழ் மனதுல பதிய வச்சாதான் இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆகி அது கண்டிப்பா நடக்கிறதுக்கான வேலையை பார்த்து கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக. புரிஞ்சுச்சுங்களா? அப்போ ஆழ் மனது மிகவும் சக்தி வாய்ந்தது, அது ரொம்ப ரொம்ப தூய்மையானது. அதை தூய எண்ணம் கொண்டு நீங்க நிரப்பணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் மாவு விற்க போனா காத்தடிக்குது, உப்பு விற்க போனா மழை வருது, இந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவாலாம் நினைக்கவே வேண்டாம், பாசிட்டிவா நினைச்சு பயிற்சி செய்யுங்க, எல்லோருடைய வாழ்க்கையும் சக்சஸ். அடுத்த முத்திரை, நிறைய பேருக்கு கோபம் வரும், சரிங்களா? இந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு முஷ்டி முத்திரை ஒண்ணு இருக்கிறது.
ஆனா இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கோபம் வரும், வந்தா ஸ்டாப் பண்ணணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த முதிரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விரலையும், அதாவது ஃபர்ஸ்ட் 4 விரல உள்ளங்கையில வச்சு மடக்கிடுங்க. கட்டை விரல் மட்டும் மோதிர விரல்ல அழுத்திட்டு இருக்கணும். இது நீங்க குறைஞ்சபட்சம் 8ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். கோபத்தையும் எரிச்சலையும் கட்டுப்படுத்தும். இந்த முத்திரையை நின்று கொண்டும் செய்யலாம், அமர்ந்த நிலையிலும் செய்யலாம். ஓகேவா? நீங்க இந்த முத்திரையை வச்சுட்டு அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. ஏன்னா முத்திரைக்குன்னு தனியா நம்ம நேரம் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய கத்துக்க முடியாது. ஓகேவா? படத்துல இருக்க மாதிரி படத்துல நடுவு விரல்ல தொட்டுட்டு இருக்கு, நீங்க மோதிர விரல்ல தொடுங்க. சரிங்களா? முஷ்டியை செய்யணும். எப்படின்னா முஷ்டியை நல்லா இருக்க பிடிக்கணும். இது கொஞ்சம் தந்திர யோகா மெத்தட்ல தான் இந்த முத்திரையை நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால கொஞ்சம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. வெறும் முத்திரையை மட்டுமே வச்சுட்டு சும்மா உட்காந்துடக்கூடாது. நான் சொல்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆள் மனசுல கொண்டு வாங்க. இந்த முத்திரை செய்யும் பொழுது இயற்கையாவே அமைந்த முத்திரை தான். உதாரணமா ஒருத்தர் மேல நமக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? முஷ்டி முறுக்குவோம், சண்டைக்கு போவோம். அப்போ ரியலா ஒரு சண்டை நடந்தா நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே இந்த முத்திரை செய்யும் பொழுது பண்ணணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முஷ்டி வச்சிருங்க. முஷ்டியை நல்லா டைட்டா பிடிக்கணும், ஒரு இரும்பு பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். கட்டை விரல் மோதிர விரல் மீது அழுத்திட்டு இருக்கணும். அடுத்தது சண்டை வரும்போது என்ன பண்ணுவோம்? பல்ல கடிப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? பல்ல கடிங்க. பல்ல கடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? உடலில் இருக்கக்கூடிய தசைகளை டைட் பண்ணணும். அப்ப என்னென்ன வரும்? கோபம் வந்தா என்னென்ன செய்வோமோ அது எல்லாத்தையுமே செய்யணும். அப்ப கண்ணுல கூட ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். கண்ணும் கொஞ்சம் உங்களுக்கு கோபத்தை காட்டணும். உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா நீங்க யாரு மேல உங்களுக்கு கோபம் இருக்குதோ காட்டிடுங்க. மருமகளா இருந்தா மாமியார் மேல காட்டுங்க, நாத்தனார் மேல காட்டுங்க. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்றதுதான். ஓகேங்களா? உண்மையிலேயே நீங்க அவங்க மேல கோபமா இருந்தீங்கன்னா அவங்களையே இங்க உள்ளர கொண்டு வாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க வந்து நண்பர்களா மாறிடுவாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்கள் எல்லாம் உங்களுடைய பாச நினைச்சுக்கிறங்க. குறைவா சம்பளம் கொடுக்குற பாச நினைச்சிட்டு கோபத்தை காட்டுங்க, பல்ல கடிங்க. இந்த மசில்ஸ், இந்த நெக்ல இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாத்தையுமே டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிடணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து 10 செகண்ட் வரைக்கும் அப்படியே உங்க கோபத்தை காட்டிட்டு இருக்கணும். ஓகேங்களா? பல்ல கடிக்கணும், அந்த மசில்ஸ் எல்லாம் டைட் பண்ணணும், கண்ணுல ஒரு கோபம் தெரியணும், முஷ்டியை நல்லா டைட் பண்ணணும். 10 செகண்ட் அப்படியே கோபத்தை காட்டிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முஷ்டியை மட்டும் அப்படியே பிடிச்சிட்டு கையில இருக்கிற அந்த முத்திரையை மட்டும் டைட்டா பிடிச்சிட்டு அந்த தசைகளை என்ன பண்ணணும்? திடீர்னா அப்படியே தளர்த்திட்டே வரணும். பல்ல கடிக்கிறத நிப்பாட்டணும், மசில்ஸ் இது பண்ணணும், கோபத்துல கண்ணு இருக்குல்ல அதை ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா முகத்துல ஒரு புன்னகையை தழுவணும். ஒரு என்ன பண்ணணும்? ஒரு சிரித்த முகமா வச்சுக்கணும். ஆனா முத்ரா மட்டும் அப்படியே இருக்கு. ஒரு தடவை இதை மட்டும் பண்ணி பாக்குறீங்களா? ஓகே, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, முஷ்டி டைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த முத்திரை கோபத்தை போக்குதுன்றதை அதையும் பார்த்துக்கலாம். முஷ்டி டைட் பண்ணுங்க, பல்லெல்லாம் கடிங்க. பல்ல கடிக்கும் பொழுதே அந்த குரல் வலையில இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகும். அந்த மசில்ஸை டைட் பண்ணுங்க. அப்படியே கண்ணுல ஒரு கோபத்தை காட்டுங்க. இப்போ முஷ்டி மட்டும் அப்படியே இருக்கட்டும், பல்ல கடிக்கிறத நிப்பாட்டிடணும். அடுத்தது இந்த மசில்ஸ் டைட்டா இருக்கிறத ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முகத்துல ஒரு புன்னகையை காட்டுங்க, ஒரு சிரித்த முகமா காட்டணும். பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பல்ல கடிக்கணும், அதுக்கப்புறம் நெக், ஷோல்டர், ஃபோர்ஆர்ம் இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணணும். 10 செகண்ட் வரைக்கும் அப்படியே வச்சுக்கணும். இந்த கோபம் வரும்போது என்னெல்லாம் நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்க உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். கோபம் வந்ததுன்னா உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த கோபம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்டிசால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கடி கார்டிசால் சுரந்ததுன்னா உடம்புல பெரிய பெரிய பாதிப்பை உருவாக்கும். இதய நோய் வரும், ஹை பிபி வரும், பக்கவாதம் வரும், மன அழுத்தம் வரும். அப்புறம் மருத்துவரை போய் பார்க்கணும். ஒரு கோபத்தால, ஒரு சின்ன கோபத்தை இப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு அழகான முத்திரை இருக்கு. இந்த சிரிக்கும் பொழுது உதாரணமா ஏன் இந்த இதை உங்களை கோபத்தை காட்டி பல்ல கடிக்க வச்சு மசில்ஸை டைட் பண்ணி இப்படி பண்ண சொன்னோம் அப்படின்னா கோபம் அதிகமா வர்றவங்க இந்த மாதிரி ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரும் பொழுது, ரியல் கோபம் வரும் பொழுது ஏற்கனவே உங்களுடைய ஆள் மனசுல ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். கோபம் வந்தா அடிக்க போகணும், குத்த போகணும் அப்படின்னு. சிரிக்கணும்னு ஆள் மனசுல நீங்க ஸ்டோரேஜ் பண்ணல.
இப்ப இனிமேல் வரக்கூடிய கோபம், இந்த பயிற்சி பண்ணிட்டே வர்றீங்க. இப்ப ரியல் கோபம் வருந்தும் போது உங்களுக்கு நேச்சுரலாவே நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப கோபம் வந்து சடனா போயிடும். அதனாலதான் இந்த முஷ்டி முத்திரையை பண்ண சொல்றது. அப்ப கோபத்தையும் எரிச்சலையும் குறைக்கும். குறுகிய மனப்பான்மையை நீக்கிறது. டைஜஷன் நல்லா நடக்கும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யறதுக்காகவும் நீங்க இந்த முத்திரையை செய்யுங்க. பசி நல்லா எடுக்கும் இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா. ஆனா வந்து அந்த கோபத்தை பொறுத்த வரைக்கும் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? ரௌத்ரம் பழகு, கோபப்பட கற்றுக்கொள். ஆள் மனசுல இருந்து கோபப்படும்னு சொல்லல. உங்களுடைய கார்டிசால் சுரக்கிற வரைக்கும் கோபப்படும்னு சொல்லல. இந்த கார்டிசால் எப்ப சுரக்கும் அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு அனிமல் நம்மளை திறத்துது, ஒரு நாய் திறத்துது அப்படின்னா, அந்த கார்டிசால் திறந்தது அப்படின்னா வேகமா ஓடுவோம். இப்ப காட்டுக்குள்ள போகும்போது சிங்கம் துரத்துது, புலி திறத்துது அப்படின்னா, அப்ப அந்த கார்டிசால் திறந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேகமா ஓடுவோம். அப்ப வேகமா ஓடணும் அப்படின்னா அந்த கார்டிசால் சுரக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும்போது அந்த எனர்ஜி அப்படியே வெளியில எல்லாமே போயிடும். ஆனா ஒண்ணுமே பண்ணாம கோவப்பட்டு கார்டிசால சும்மா சும்மா சுரக்க வச்சீங்க அப்படின்னா, அதுதான் நம்ம உடம்புல உள்ள இருக்கக்கூடிய ஆர்கனை பாதிக்கும். அப்ப தேவையில்லாம கார்டிசால் சுரக்கக்கூடாது. ஓகேங்களா? தேவைப்படும் போது மட்டும்தான் சுரக்கும். சும்மா சும்மா ஒரு நாளைக்கு 5 தடவை கோவப்படுறது, 6 தடவை கோவப்படுறது, எப்ப பார்த்தாலும் கோவப்படுறது. அதாவது கோவம் வந்து 2 விதமான கோவம் இருக்கும். ஒரு கோவம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்கும். அவங்க அதாவது ஃபேமிலின்றது அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ள இருக்கும். ஒன்றும் பங்காளியா இருக்கும், பங்காளி சொத்தை அதிகமா எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு மன உளைச்சல்ல ஏதாவது நீங்க திட்டிருக்கலாம், அவங்க திட்டிருக்கலாம். அது வந்து ஆள் மனசுல உள்ளர இருந்துகிட்டே இருக்கும் அந்த பதிவுகள் எல்லாமே. ஒவ்வொரு நாளும் அவங்கள பார்க்கும்போது அந்த கார்டிசால் சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த கோபம் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு கோபம், 15 வருஷத்துக்கு கோபம் அப்படின்ட்டு. சில கோபங்கள் வந்து பாக்குறீங்க அப்படின்னா, இங்க இருந்து நான் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றேன், பைக் ஓட்டிட்டே போகும்போது பின்னாடி யாராவது இடிச்சிருப்பான், பின்னாடி திரும்பிட்டு கத்துவோம். ஓகேங்களா? அப்ப நான் ஆபீஸ் போற வரைக்கும் ஒரு 10 இடத்துல ஒரு சண்டை வந்திருக்கலாம், மனசுக்குள்ளேயே திட்டிருக்கலாம். டைரக்டா நம்ம சண்டை போட மாட்டோம், மனசுக்குள்ள திட்டுறாள் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம பாக்குறோமே. நீங்க ஒரு ஆட்டோக்கார் போனாருன்னா எவ்வளவு வார்த்தைகள் யூஸ் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு தானே போறோம். அப்போ அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்டிசால பாதிக்காது. அது வந்து அந்த இடத்த டிராவல் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோபம் எல்லாம் மறைஞ்சிடும். அது நிரந்தரமான கோபம் அல்ல, அதனால கார்டிசால் பாதிக்காது. ஓகேங்களா? ஆனா இந்த முஷ்டி முத்ரா பண்ணும்போது அந்த கோபம் மறைஞ்சிடும். ஆனால் அந்த ஆள் மனசுல ஏற்கனவே இருக்கக்கூடிய கோபங்கள் அனைத்தையும் நீங்க தினமும் யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அதனால அது எல்லாத்தையுமே பழைய நினைவுகளை மறந்துட்டு இந்த முஷ்டி முத்ரா பண்ணிட்டே வாங்க. அந்த பழைய நினைவுகளை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். அவங்கள பார்க்கும் பொழுது உங்களுக்கு இனிமேல் ஒரு சிரிப்பு தான் வரும். ஓகேங்களா? மொத்தம் 3 முத்திரை பார்த்திருக்கோமா? அஞ்சலி முத்திரை பார்த்துட்டோம், அக்னி முத்திரை பார்த்துட்டோம், முஷ்டி முத்திரை பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு ஆரோக்கியத்திற்கான முத்திரை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வெல்த்துக்கு ஒரு முத்திரை பார்த்துட்டீங்க, வெல்த்தா இருக்கிறதுக்கு. இப்ப ஹெல்த்தியா இருக்கணும்ல, அதுக்கான முத்திரை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நோய் வர்றதுக்கு மூல காரணங்கள் மொத்தம் 3. ஓகேங்களா? நிறைய இருக்கலாம், ஆனா இந்த 3ம் இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து உடம்புல நச்சு குவிகிறது, 2வது பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, 3வது தசவாயுக்கள்ல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு. இந்த 3மே கரெக்டா இருக்கணும். உடம்புல நச்சு குவியும் கூடாது. இந்த நச்சு எப்படி குவியறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தினமும் சாப்பிட்றோம்ல, அந்த ஃபுட்டுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ற இந்த நச்சுக்கள். உதாரணமா ஒரு கீரையே வாங்கி சமைக்கிறீங்க, அதுல எவ்வளவு பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கிறது, பூச்சி வராம இருக்கிறதுக்கு மருந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம காலையில சமைச்சு சாப்பிட்றோம். ஸோ அதனுடைய கெமிக்கலும் நம்ம உடம்புல இருக்கும். சரியா மோஷன் போகலை அப்படின்னாலும் அந்த குப்பையும் உள்ளார சேர்ந்துட்டு நோயா உருவாக்கும். அப்போ நாள்பட்ட நோய்க்கு மூல காரணம் நம்ம உண்ணுற உணவு சரியா வெளியில போகாதது ஒண்ணு. இன்னொன்னு, நாம வெளியில இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகள். அடுத்தது பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு. ஒன்னும் மிகினும் குறையினும் நோய் செய்யும். ஒண்ணு பஞ்சபூதம் குறைவா இருக்கும், இல்லைன்னா அதிகமா இருக்கும். அடுத்தது வந்து தசவாயுக்கள்ல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ். இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒரு முழுமையான உடல் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது ஆரோக்கியத்தின் முதல் படி உங்க உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீங்க முதல்ல நீக்கணும். அந்த உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீங்க நீக்கினா மட்டும்தான் உங்களுடைய உடலை ஒரு முழு உடலாக கணக்குல வச்சுக்க முடியும். நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி
வாய்ப்ப செயல். இப்போ நோய் என்ன, அது வர்றதுக்கு என்ன காரணம், அது தீக்கிறதுக்கு என்ன வழி, அப்படி எல்லாம் நாம கொஞ்சம் தேடணும். இப்ப எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டா போதும். ஸோ உணவு முறையில ஒரு மாற்றத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்தணும். நல்ல உணவுகளை மட்டுமே இது பண்ணணும். ஆனா இந்த நோய் வர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் மனசுதான். மனசுதான் கண்டதை சாப்பிடுன்னு சொல்லும். ஸோ மனம் சொல்றத நம்ம எப்பொழுதும் ஒரு பொழுதும் அதை ஆராய்ச்சி செய்தான் நம்ம பண்ணணும். ஒரு டீ குடிக்கிற மாதிரி இருந்தாலும் இது சாப்பிடலாமா அப்படின்னு நீங்க உங்க உடம்பு கிட்ட பேசுங்க. மனசு சொல்லும் குடின்ட்டு, மனசுகிட்ட நீங்க பேசணும். இது சாப்பிட்டா என் உடம்புக்கு கெடுதல், ஓகே சரி லேசா கொஞ்சோண்டு மட்டும் குடிச்சிட்டு விட்டுக்குவோம். வயிறு முட்டை முட்டை சாப்பிட வேண்டாம். ஏதாவது ஒண்ணு நீங்களே மாறிக்கணும். ஒரு கல்யாணக்கார வீட்டுல போனோம்னா அடிச்சு தூள் கிளப்புறது, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா டைஜஷன் ஆகாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை ரிமூவ் பண்றதுக்கு சுத்தி முத்ரா அப்படின்னு ஒரு அழகான முத்திரை இருக்கு. ஒவ்வொரு செல்லுல இருக்கக்கூடிய கழிவுகளையும் இதை ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? ஒவ்வொரு செல்லுல இருக்கக்கூடிய கழிவுகளையும் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய வேலை இந்த சுத்தி முத்திரைக்கு உண்டு. ஒவ்வொரு நிமிடமும் 1,62,000 ரசாயன எதிர்வினைகள் உடம்புல நடக்குது. ஒரு நிமிடத்துல 60 செகண்ட்ல 1,62,000 ரசாயன எதிர்வினைகள் இருக்கு. இதுல நல்ல ப்ராடக்டும் இருக்கும், கெட்ட ப்ராடக்டும் இருக்கும். ரெண்டுமே இதுல ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த ஒரு நிமிஷத்துல. இந்த கழிவுப் பொருட்கள் கீழ்கண்டவாறு உடலில் இருந்து வெளியேற்றப்படுகின்றன. ஓகேங்களா? நீங்க சொன்ன 1,62,000 ரசாயன எதிர்வினை கழிவுகள் இருக்கு அப்படின்ட்டு. இது ஒண்ணு, இந்த கழிவுகள் சிறுநீர் வழியா போகும். உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் சிறுநீர் டெய்லி தான் போயிட்டு இருக்கு, ஆனா அது மூலியமா வெளியில போகும். மலம் வழியா வெளியில போகும், வேர்வை மூலியமா வெளியே போகும், சுவாசத்தின் மூலம் வெளியில போகும். ஓகேங்களா? இப்போ ஒரு சிறிய அளவிலான நச்சு பொருட்கள் உடலில் இருந்து நீக்கப்படாமல் இருக்கும். நம்ம தினமும் சாப்பிட்ற அந்த ஃபுட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தேக்கம் அடைகிற அந்த நச்சுக்கள் உடம்புல தங்கி இருக்கும். தினமும் நீங்க சுகருக்கு மாத்திரை எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்ப இந்த டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை சாப்பிட்றாரு? காலையில 2, மத்தியானம் 2, அதிகமா இருந்தாலும் இன்சுலினும் போடுறாரு. அப்போ இதனுடைய கழிவுகள் எல்லாமே, இந்த கெமிக்கல் கழிவும் நம்ம உடம்புல தங்கி இருக்கும். இந்த கழிவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குவிந்து அதை நோயா உருவாக்கும். இந்த நோய் முதல்ல சக்தி உடல்ல தான் பாதிக்கும். இந்த சக்தி உடல்ல பாதிச்சு அதுக்கப்புறமா தான் இந்த பரு உடலுக்கு வரும். ஓகேங்களா? முதல்ல சக்தி உடல் தாங்கி இருக்கும். எவ்வளவு நோயா இருந்தாலும் முதல்ல அதை அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் அதனால முடியாதுன்ற பட்சத்துல மட்டும்தான் உடம்புக்குள்ளர அப்சர்வ் பண்ணும். அப்போ உங்களுடைய சக்தி உடலும் நல்லா இருக்கணும், பரு உடலும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த டீடாக்ஸ் முத்ராவை தினமும் செஞ்சுட்டே வாங்க. இந்த டீடாக்ஸ் முத்ரா செய்யறதுனால மூளையில இருக்கக்கூடிய கழிவுகளையும் ரிமூவ் பண்ணலாம், லிவர்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் ரிமூவ் பண்ணலாம், சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் ரிமூவ் பண்ணலாம், நம்மளுடைய குடல் கழிவுகளையும் ரிமூவ் பண்ணலாம், ஒவ்வொரு செல்லுல இருக்கக்கூடிய கழிவுகளையும் ரிமூவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. முத்திரை வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்ற நம்பிக்கை யாராருக்கெல்லாம் இல்லையோ இந்த முத்திரை செஞ்சு பாருங்க. ஒரு வாரத்துல 2 கிலோல இருந்து 4 கிலோ வரைக்கும் குறைகிறதுக்கு அதிகப்படியான குறைஞ்சபட்சம் 2 கிலோ குறைவீங்க. 7 நாள் 15 நிமிஷம் காலையில மட்டும் பண்ணினீங்க அப்படின்னா 2 கிலோ கேரண்டி. இங்க இருக்கிற 63 பேர் இருக்கீங்க, செஞ்சு பாருங்க, 2 கிலோ குறையுங்க. இந்த முத்திரை செய்யும் பொழுது சாத்விகமான புட்டு எடுத்துக்கணும், தண்ணி அடிக்கடி குடிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா கழிவுகள் தேக்கம் உள்ளர இருக்கும் பொழுது இந்த முத்திரை செய்யும் பொழுது நீங்க தண்ணி குடிச்சா மட்டும்தான் அதை வெளியில ரிமூவ் பண்ண. முத்திரையை காமிங்க சார், ஆக்சுவலி எங்களுக்கு தெரியும், நீங்க காமிக்கல. காட்டிடுறேன் மேடம், எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப எந்த ஒரு நாள்பட்ட நோய்க்கும் சிகிச்சையின் முதல் படி உள்ள இருக்கிற நச்சுக்களை ரிமூவ் பண்றது. நீங்க சித்த மருத்துவத்துக்கு போனீங்கன்னா முதல்ல அவங்க எடுத்த உடனே உங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த மருந்தெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. முதல்ல என்ன கொடுப்பாங்க? பேதிக்கு மருந்து கொடுப்பாங்க. ஏன் பேதிக்கு மருந்து கொடுக்குறாங்க? முதல்ல உள்ள இருக்கிற கழிவை ரிமூவ் பண்ணாதான் இவர் கொடுக்குற அந்த மருந்து வேலை செய்யும். உள்ளர ஏற்கனவே குப்பையோட இந்த மருந்தையும் உள்ள திணிச்சோம் அப்படின்னா, உடலுக்குள்ள திணிச்சோன்னா அதுவும் குப்பையாக மாறும், மருந்து வேலை செய்யாது. அதனாலதான் யோகாசன பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி புதுசா யோகாவுக்கு வர்றவங்க ஒரு 15 நிமிஷம் இந்த முத்திரையை செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வளையும் தன்மை ஈஸியாக ஏற்படும். இந்த முத்திரை எப்படி செய்யலாம்? ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. ஓகேங்களா? எல்லா விரல்களையும் விரிச்சிடணும், கட்டை விரலை மட்டும் வளைச்சு மோதிர விரலையும் 3வது கோடு
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கோடு, செகண்ட் கோடு, 3 கோடு இருக்கு பாத்தீங்களா? அந்த அடி கோடுல வச்சிடணும். கட்டை விரல நேரா நிமிர்த்து வைக்கணும். கட்டை விரல மடக்க கூடாது. மத்த 4 விரல்களை நல்லா விரிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? கால அளவு ஒரு நாளைக்கு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்க செய்யலாம். 10 வேணாம், 15 நிமிஷம் பண்ணுங்க. எவ்வளவு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னா 14 நாள் வரைக்கும் பண்ணலாம். 14 நாள் பண்ணுனா போதுமா? போதும். இன்னும் அதிகமா பண்ணுனா பிரச்சனை வருமா? வராது. பண்ணலாம். உடலில் இருந்து அனைத்து நச்சுக்களும் ஒவ்வொருடைய உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ கண்ட மேனிக்கு சாப்பிட்றவங்க நீங்க 1 மாசம் வரைக்கும் பண்ணிக்கலாம். 30 நாள் தொடர்ச்சியா பண்ணுவோம். கண்டிப்பா 4ல இருந்து 5 கிலோ உடல் எடை குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ இதனுடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குகிறது, மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்குகிறது, உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும். ஒரே நிமிஷம். உங்களுடைய கட்டவரல் மோதிர உரலுடைய 3வது கோடுல வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கட்டவரல் நேராக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விரல் எல்லாம் விரிச்சு வைங்க. நரம்புகள் நல்லா இழுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது எப்படி வைக்கணும்? மடியில வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி காட்டுறேன். உள்ளங்கை மேல் நோக்கி வச்சுக்கணும். ஒருவேளை மோதிரம் போட்டிருக்கீங்க அப்படின்னா மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு பண்ணணும். ஓகேங்களா? அந்த மோதிரத்தோட சேர்த்து பண்ணக்கூடாது. நீங்க இப்பைக்குன்னு கத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு 15 நிமிஷம் பண்ணுங்க. இது காலையில மட்டும்தான் பண்ணணும். எல்லா நேரமும் பண்ணக்கூடாது. காலையில மட்டும்தான் பண்ணணும். இப்ப இதுக்கு கான்ட்ரா இண்டிகேஷன் கண்டிப்பாக இருக்கு. யார் யாரெல்லாம் இந்த முத்திரை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம் உடலில் இருந்தால் பெர்மனண்டா வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அவருக்கு ஒரு பிளேட் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த பிளேட் இருக்கிறவங்களும் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த உடலானது அதுவும் கழிவுன்னு நினைச்சு அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ண பார்க்கும். அங்க இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை லூஸ் ஆக்கும். இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் இந்த பல்லுல ரூட் கேனால் பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது, மறுபடியும் ஃபில்லிங் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதை வேர் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். ஆனா அங்கே ஸ்க்ரூ போட்டு மெட்டல் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடாது. ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, பண்ணக்கூடாது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் உள்ள இருந்தா அவங்க மட்டும் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லாரும் பண்ணலாம். முத்திரை செய்தால் என்ன பண்ணணும்? இந்த முத்திரை செய்தா தண்ணி அடிக்கடி குடிக்கணும். காலையில மட்டும்தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 30 நாள் உடல் கழிவுகளை ரிமூவ் பண்ணும். நீங்க அடுத்த அத கர்ப்பிணி பெண்கள் வந்து ஆரம்ப கால நிலைகள்ல பண்ணக்கூடாது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க மேடம். கர்ப்பிணி பெண்கள் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, கர்ப்பம் ஆகுறதுக்கு முன்னாடி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டு. சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே கழிவுகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம். குழந்தை பேரு வேணும்ன்றவங்க இந்த முத்திரை செஞ்சுட்டே வாங்க. கரு நின்னதுக்கு அப்புறம் இந்த முத்திரை செய்ய வேண்டாம். வேற என்ன கேட்டீங்க மேடம்? சார் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப முத்திரையில இருக்கும்போது தண்ணி குடிக்கணுமா? இல்ல நீங்க இந்த முத்திரையை செய்யுங்க. அளவுக்கு அதிகமா அதுவே தண்ணி தாகம் எடுக்கும். அந்த தண்ணி தாகம் எடுக்கும் போது மட்டும் குடிக்காம இருந்துடாதீங்க. நீங்க நார்மலா இருக்கும் பொழுது பெருசா தண்ணி தாகம் எடுக்காது. இந்த முத்திரை செஞ்சீங்க அப்படின்னா நார்மலா நீங்க ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் குடிங்கிறீங்க அப்படின்னா இந்த முத்திரை செய்யும் போது எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் தேவைப்படும். அதை நீங்க கரெக்டா பார்த்து நீங்க குடிச்சுக்கணும். சரிங்களா? நல்லா நிமித்து வச்சுக்கணும். 1 மாதம் வரைக்கும் உடல் கழிவு. 1 மாதத்திற்கு மேல போயிடுச்சு அப்படின்னா மனக்கழிவுகள். அதுக்கு மேல 6 மாசத்துக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா ஆன்மீக கழிவு. ஓகேங்களா? உடல் கழிவையும் போக்கும், மனக்கழிவையும் போக்கும், ஆன்மீக கழிவையும் போக்கும். சோ 3 விதமான கழிவுகளையும் போக்கும். ஆன்மீக கழிவு வரைக்கும் போகாதீங்க. சாமியாரா ஆகலாம். யார் யாரெல்லாம் சாமியார் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ஓகேங்களா, சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த முத்திரையை தாராளமா செய்யலாம். அது ஓரளவுக்கு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் போய்க்கிறங்க. சரிங்களா? குடும்ப வாழ்க்கையில இருந்து அவங்களெல்லாம் செட்டில் ஆகிவிட்டு சிவன்னு போகிறவங்க நீங்க இந்த டீடாக்ஸ் முத்ரா பண்ணிட்டே போய்க்கலாம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் முத்ரா தான். உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும், மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்கும்.
மனதில இருந்து எதிர்மறை எண்ணம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த முஷ்டி முத்ராவில் என்ன சொல்லியிருக்கோம், பழைய நினைவுகள் எல்லாமே உள்ளார இருக்கும், நாத்தனார் மாமியார் சண்டையெல்லாம் உள்ளார இருக்கும். அந்த கழிவுகள் அதுவுமே ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்றதுக்கு இந்த முத்திரை யூஸ் ஆகும். அவங்க வந்து 6 மாசம் வரைக்கும் பண்ணணும். இல்ல, உடலையும் மனசையும் தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான முத்திரை. சார் உடம்பு அரிப்புக்கு சொல்லுங்க சார். உடல்ல அரிப்புக்கு இதே முத்திரையை நீங்க பண்ணிட்டு வரண முத்ரா பண்ணணும். ஓகே. அதுவும் கழிவு தேக்கம் தான். ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் முத்ரா பண்ணிட்டு மற்ற முத்திரைகள் செய்யுங்க, எல்லாமே பலன் உண்டு. இந்த முத்திரையை செய்யும் பொழுது ஓகேங்களா, இந்த முத்திரை செய்யும் போது ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு ஒண்ணுமே பெரிய வித்தியாசம் இருக்காது. ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் தெரியாது. 3வது நாள்ல இருந்து பேதி ஆகும். ஓகேங்களா, ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் பேதி ஆகுமா அப்படி ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். ஒரே நிமிஷம், பேட்டரி லோ ஆயிடுச்சு. இப்போ 3வது நாள்ல இருந்து ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். ஒரு சிலருக்கு பேதி ஆகலாம். நீங்க இந்த முத்திரை செய்யும் பொழுது சென்ற முறை ஐயா சொல்லி நாங்க அந்த 14 நாள் ஒரு கோர்ஸ் எடுத்தப்ப அதுல எங்களுக்கு யூரின் மோஷன் எல்லாமே ஸ்மெல் வந்தது. அது கூட கலர் மாறி வந்தது. அது கூட தண்ணி குடிக்காம விட்டதுனால உடம்புல கொப்பளங்கள் வந்தது. அப்புறம் அப்புறம் சில பேருக்கு உடம்பு ரொம்ப சூடாகி அவங்களுக்கு வயிறெல்லாம் புண்ணு வந்தது. அது தொடர்ந்து இப்ப நாங்க அந்த முத்ராவில அது பண்ணி பயணிக்கும் போது இதெல்லாம் எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த 14 நாள்ல அதுல கட்டாயமா எங்களுக்கு நாங்க அந்த பாடி வெயிட் குறைஞ்சதை நாங்க உணர்ந்தோம். ஒருத்தருக்கும் ஒரு கிலோ வெயிட் குறைஞ்சது. அது அந்த 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 ஸ்மெல்லும் அந்த கலர் மாறினதும் நாங்க கண்டுபிடிச்சோம். சூப்பர் சிகப்பி, வெரி குட். நன்றி சிகப்பி மேடம். அவங்களுடைய ஃபீட்பேக் வைக்கணுமா குருஜி? என்னம்மா 15 நிமிஷம் டெய்லி வைக்கணுமா? ஆமா ஆமா, நாங்க 20 நிமிடங்களே ஹோல்டு பண்ணோம். அது நாங்களும் உணர்ந்தோம், அதெல்லாம் உணர்ந்தோம். எங்களுக்கும் வெயிட் லாஸ் கிடைச்சது. அதுக்கு பாலா மாஸ்டருக்கு தேங்க்ஸ். நன்றி அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும். வருகிற 4/1/2025 என்னை ஸ்பாட்லைட் பண்ணுங்க சார். போஸ்ட் பாலா மாஸ்டர் வர வரைக்கும் ஒரு சில செய்திகளை உங்கள் முன் வைக்கலாம். ஸ்பாட்லைட் பண்ணிட்டீங்களா சார்? வாய்ஸ் கேட்கணும். நன்றி. பாலா மாஸ்டர் வர வரைக்கும் ஒரு சில செய்திகளை உங்கள் முன் வைக்கிறேன். இப்போ நிறைய இடத்துல யோகாசனம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு, அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க, நல்லது. பிராணாயமா 200க்கு மேல இருக்கு, சொல்லி கொடுக்குறாங்க, நல்லது. முத்திரைகள் 1000க்கு மேல இருக்கு, முத்திரைகள் 1000க்கு மேல இருக்கு. அதுல முக்கியமான முத்திரைகள் தான் இன்னைக்கு பாலா மாஸ்டர் எடுத்துட்டு இருந்தாரு. யோகாசனத்துக்கு காம்படிஷன் இருக்கு, எப்படி எவ்வளவு பர்ஃபெக்டா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி 4/1/2025 ராஜலட்சுமி மஹால்ல முப்பெரும் விழா ஒண்ணு நடத்துறோம். யோகரத்னா பேட்ச் 11க்கு அவார்ட், என்சிவில ஒரு சில மெம்பர்களுக்கு அவார்ட். இது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். அப்புறம் கலை நிகழ்ச்சிகள், அது ஒரு ஈவெண்ட். இன்னொரு ஈவெண்ட் என்னன்னா காம்படிஷன்ல கேம்ஸ் தனியா வைக்கிறோம்.
அது பிரெயின் ஆக்டிவிட்டிக்காக நிறைய கேம் பிளான் பண்ணியிருக்கோம். 4/1/2025 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ராஜலட்சுமி ஹால் நிறைய ப்ரோக்ராம் நம்ம நடத்தியிருக்கோம். ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நடத்தின இடம் போரூர்ல ஒரு பெரிய மஹால். இது அந்த கல்யாண மண்டபம், அந்த இதெல்லாம் இருக்கிறோம். அதுல யோகா குவிஸ் இருக்கு. முதல் முறையாக எப்படி நீங்க அடிக்கடி பார்க்கும்போது இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி இந்த யோகா வரலாற்றில் முதல் முறையாக முத்திரை காம்படிஷன் வைக்கப்படும். அது நீங்க வந்தீங்கன்னா கலந்துக்கலாம். எல்லா போட்டிகள் கலந்துகளுக்கு பரிசுகள் இருக்கு, வின் பண்ணவங்களுக்கு பரிசுகள் இருக்கு. ஏன்னா நிறைய வளர்ச்சியை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிதான் என்சிவி அழகா சௌந்தர்யா சொன்னாங்க. என்சிவியுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பட்டியலிட்டாங்க. இதுதான் எங்களுடைய நோக்கம். அதனாலதான் காலையில ஈவினிங் யோகா நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அதில் எல்லாரையும் இணைக்கணும். நீங்க எல்லாரும் வரணும், எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும், ஆனந்தமா இருக்கணும். நிறைய இதை நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு பாலா மாஸ்டர். பெரிய பெரிய யோகா மாஸ்டர்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்து உங்க முன் நிறுத்தணும். அதே மாதிரி 4/1/2025 ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு புத்தாண்டு கொண்டாட்டமாக, பொங்கல் விழா கொண்டாட்டமாக, முப்பெரும் விழாவாக என்சிவி நடத்த போது ராஜலட்சுமி மஹால் போரூர்ல நிறைய காம்படிஷன். ஒரு பக்கம் அதுல யோகா காம்படிஷன் இருக்கு, ஆசன காம்படிஷன்ஸ் இருக்கு. யாரெல்லாம் கலந்துக்க முடியுமோ கலந்துங்க. முத்திரை காம்படிஷன் வைக்கிறோம். முதல்ல முத்திரைக்கு இது வரைக்கும் காம்படிஷன் வச்சதில்லை, நாங்க வைக்க போறோம். ஏன்னா நிறைய பலன் நீங்க கத்துக்கணும். அப்படின்னு எவ்வளவு பர்ஃபெக்டா செய்றீங்க, அந்த முத்திரைகள் கரெக்டா செய்றீங்களா, அதுதான் எங்களுடைய நோக்கம். ஒரு பேசிக் முத்திரா தான் எடுக்க போறோம் அன்னைக்கு. அதுவும் உங்களுக்கு ஒரு குழுலாம் கொடுத்துட்டு அவங்கள அந்த காம்படிஷன் கொண்டு வர போறோம். அதே மாதிரி கேம்ஸ் இருக்கு. கேம்ஸ்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ், பிரெயின் ஆக்டிவிட்டிஸ், பாடி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. அதுலயும் கலந்துக்கணும். அவார்டு ஃபங்க்ஷன் இருக்கு. நன்றி, தேங்க்யூ வெரி மச். பாலமாஸ்டர் வந்தாச்சா? இணைஞ்சிட்டாரா பாலமாஸ்டர்? இப்போ அவங்க நிறைய சந்தேகங்களை கேட்கறாங்க. இன்னொரு கிளாஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். உங்களுக்கும் 7:30 மணிக்கு பாலா மாஸ்டர் இன்னொரு இடத்துக்கு போகணும். இன்னைக்கு ரொம்ப டைட் ஷெடியூல் பாலா மாஸ்டர். மாஸ்டர் இதோட முடிச்சுட்டு அவங்க ஃபீட்பேக் வாங்கிக்கலாமா? ஓகே சார், ஓகே சார். ஆமா, ஓகே சார். உங்களுடைய எப்படி இருந்தது இன்றைய நிகழ்வு? இது ஒரு எங்க யோகரத்னா பேட்ச் 11க்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிளாஸ். இன்னைக்கு அவங்களுக்காக சொல்லி கொடுக்கணும்னு பாலா மாஸ்டர் கூப்பிட்டப்பதான் சரி எல்லாருக்குமே சேர்த்து சொல்லி கொடுக்கலாம், எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இன்றைய நிகழ்வு எப்படி உங்களுடைய ஃபீட்பேக்? யோகரத்னா 11 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஸ்பீக். ஆக்சுவலி நாங்க பாலா மாஸ்டர் கேட்கவே வேண்டாம். எக்ஸலன்ட் சார், ரொம்ப நல்ல, எல்லாமே இம்பார்ட்டன்ட் முத்திரை. இது வந்து நாங்க ரெகுலரா கிளாஸ்ல வந்து டீச்சர்ஸ் சொல்றதுதான் பண்றதுதான். இது எல்லாமே இன்னைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சயின்டிபிக்கா இன்னும் கொஞ்சம் நிறையவே சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால வில் ட்ரை டு ஃபாலோ. எனக்கு எப்போ அறுப்பு தான் உடம்பு தான் கேட்டேன், நீங்க சுச்சி முத்ரா சொல்லியிருக்கீங்க. I will also try to practice and see the results and get the results benefited. Thank you so much, sir. வாழ்க வளமுடன். Thank you, madam. ரொம்ப பயனுள்ள தகவல்கள் கிடைச்சது சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லான முத்திரைகள், ரொம்ப இது ஹெல்த்துக்கு வெல்த்துக்கு தேவையான முத்திரைகள். ரொம்ப அற்புதமா இருந்தது சார் கிளாஸ். சார் கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணேன். பட் இந்த யோகா டீச்சர் கிளாஸ் இருந்ததுல பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். மறுபடியும் கிளாஸ் இருந்ததுன்னா மறுபடியும் நான் ஜாயின் பண்ணி இன்னும் நல்லா டீப்பா கத்துக்கணும். மாஸ்டர் காலை வணக்கம் பாரதி. ஆல்ரெடி உங்க இதுல கிளாஸ் அட்டன் பண்ணதுல அந்த டீடாக்ஸ் எல்லாம் வந்ததுல கண்டிப்பா வெயிட் லாஸ் கேட்டுருச்சு. ஸோ அந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால நாங்க கெயின் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பண்ணிருந்தீங்க. உங்களை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சோம்னாக்கா நிறைய லேட் ஆகும் போல இருக்கு. மற்றவங்களாம் ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. ஸோ குருவோட வழியில நாங்கள் நடந்ததால அந்த டீடாக்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு நல்லா கெதர் பண்ணோம். ஸோ அதனுடைய ஸ்மெல்ஸும் அந்த இதெல்லாம் வந்து என்ன கலர்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணி பார்த்ததுல
ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கைட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ, வாழ்க வளமுடன். சார் குட் மார்னிங், மோகன் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். நான் தேங்க்யூ மேடம். சார் குட் மார்னிங், மோகன் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். நான் பாலசுப்ரமணியன் கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். எதுலையுமே நல்ல ஒரு எம்பசைஸ் பண்ணி சொல்லுவாரு, கிளியரா சொல்லுவாரு. அதை நம்ம பண்ணி அது மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நாங்கள் பண்ணி பார்த்துருக்கோம், நல்ல பலன் அடைஞ்சிருக்கோம். தேங்க்யூ சார், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வணக்கம் பாலா சார். அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயில், நிறை செல்வம், உயர் புகை, மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்காலமுடன், என்சி டீம் அனைவரும் வாழ்காலமுடன். சந்தோஷம் சந்தோஷம். பாலா இன்னைக்கு இவ்வளவு சிறப்பு பெற்று இருக்கிறான்னா உண்மையிலேயே போட்டுறதில்லை. ஒரு காலேஜ் லெக்சரோட இவ்வளவு டைம் கொடுத்து சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன், ரொம்ப சிறப்பு. மேலும் மேலும் உங்களுடைய தொண்டு வளர வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பாலாவின் சேவை உலக அளவில் பரவ வேண்டும். நன்றி கேசவன் சார், நன்றி சார். பொழுது கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. எல்சிவில முதிரை அறிமுகம் எல்லாம் மியூட் பண்ணா நல்லா இருக்கும். பேசிட்டு இருக்காங்க எல்சிவில. பாலா நேத்து கால் பண்ணிருந்தீங்க, என்னால எடுக்க முடியல, அப்புறம் பேசுறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். கலைச்செல்வி பேசுகிறேன். குரு சார் வணக்கம் சார். நம்ம பாலசுப்ரமணியம் சார் எடுத்த தந்திரா கோர்ஸ்ல நானும் பாரதி மேடம் இன்னும் இப்ப நிறைய பேர் எல்லாமே சேர்ந்திருந்தோம். அந்த கழிவுகள் நீக்கி இப்ப சந்தோஷமா இருக்கிறோம். அவர் சொன்ன ஒவ்வொரு படியையும் பின்பற்றினோம். அவ்வளவு அழகா இருந்தது. அத்தனை முத்திரைகளும் நாங்க ஒரு 50 முத்திரைக்கு அவ்வளவு கோர்ஸ்ல அழகா பண்ணியிருந்தோம். தேங்க்யூ குரு சார். இன்னைக்கு பாலசுப்ரமணியம் சார் உங்களுக்கு யாருக்கெல்லாம் புதுசா தெரியுதோ அவங்களுக்கு இன்னைக்கு எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, வெறும் முத்திரைகளா சொல்லி தரல, அழகா தந்திர யோகா, தந்திர முத்ராஸ், மனோ முத்ராஸ், ஹஸ்த முத்ராசன், முத்திரைகளோட வகைகள், அதே போல மூளைகளின் செயல்பாடுகள், மூளையில எத்தனை பகுதி இருக்கு, என்னென்ன வகை இருக்கு, கழிவுகள் எவ்வளவு இருக்கு, அந்த கழிவுகள் எங்கெங்கெல்லாம் போய் சேரும், எப்படிலாம் வெளியாகும். அது போல நல்ல நினைவுக்கு அக்னி பாலன் சார் மாதிரியே அம்மா அப்பாவை நினைக்கிறதுக்கு அஞ்சலி முத்திரை, ஆரோக்கியத்திற்கு ஒரு முத்திரை, அழகான நச்சு நீக்க ஒரு முத்திரைன்னு முத்தான முத்திரைகளை, சத்தான முத்திரைகளை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்னொன்னு இதுல இருக்கிற புதுசா இருக்கிற யோகரத்னா பேட்ச் 11ல இருக்கீங்க. இன்னும் புதுசா ஒரு தெலுங்குல எல்லாம் பேர்ல எல்லாம் வந்திருக்கீங்க. யாரெல்லாம் புதுசா வந்திருக்கீங்களோ அவங்களோட நம்பர் உங்களுக்கு ஃபீட்பேக் சாட் பாக்ஸ்ல போடுங்க, இல்லைன்னா சொல்லுங்க, நாங்க எழுதிக்கிறோம். தினமும் பாலன் சார் பிளஸ் என்சிவி யோகாவை பின்பற்றினாலே போதும், உங்களுக்கு செல்வ வளம், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ சோ மச் சார். வாழ்க வளமுடன் சார். பாலா சார், ஆர்ஆர்சி பேசுறேன். வணக்கம் ராமச்சந்திரன் சார். வணக்கம் சார். அதாவது என்சிவில நல்ல ஒரு முத்திரை சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு கொடுத்த 4-5 ரொம்ப யூஸ்ஃபுல்லா நார்மலா பண்ணி எல்லாருக்கும் வர்ற இதுல என்சிவில திருப்புமுனை ஜேசி பன்னீர்செல்வம் சார் முத்ரா கிளாஸ் முதல்ல பாலன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஐ எம் டாக்கிங் அபவுட் few years பேக். அதுலதான் முதிரை உலகத்துக்குள்ள நுழைஞ்சது. இன்னைக்கு அவர் உலகம் பூரா போறாரு. அந்த ஈக்குவலா ஆல்மோஸ்ட் நீங்களும் இனி எல்லா பக்கமும் இன்டர்நேஷனல் லெவல்ல முத்ரா டிபேட்ல யூ வில் பி ஒன் அமாங் த பீப்புள். வேர் ஆர் வெரி ஃபியூ பீப்புள். முத்ரா நிறைய இடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணல. அந்த ஒரு யோகால அஷ்டாங்காசனம் எல்லா வகையான யோகாக்களையும் பிரபலப்படுத்திட்டு வராங்க. முத்ரா கான்செப்ட், அந்த கான்செப்டுக்கு நீங்க ஐ திங்க் லீடிங் டு ஒன் ஆஃப் தி நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல வருவீங்க கண்டிப்பா. வாழ்த்துக்கள், வணக்கம், வாய்ப்புக்கு. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சார். இது வரைக்கும் உங்க கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணல சார். ரொம்ப அருமையா இருந்தது சார், நல்லா இருந்தது சார். வாழ்க வளமுடன். நன்றி மேடம், பொங்கடி மேடம். பாலா சார், சுஜாதா தியாகராஜன் from Tucson, Arizona. ரொம்ப அருமையா எனக்கு ஒரே ஒரு என் பையனுக்கு குருஜி நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க. தேங்க்யூ குருஜி. மேடம் நீங்க பேசுனது கேக்கல. குருஜி சொல்லுங்க மேடம். சுஜாதா குருஜி, நான் 50 முத்ரா உங்களோட அட்டெண்ட் பண்ணேன். நீங்க முடிச்சுக்கோங்க மேம். சொல்லுங்க உஷா மேடம், சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது குருஜி.
எல்லா முத்ராவுமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுல குழந்தைகளுக்கு வந்து ஆக்னி முத்ரா சொல்லி கொடுத்தேன். அதுல வந்து படிக்காத குழந்தைங்க கூட நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தாங்க குருஜி. நீங்க சொன்ன மாதிரியே அதே மெத்தட்ல சொல்லி கொடுத்தேன். ஓ சூப்பர், நன்றி தேங்க்யூ. மேடம். குட் மார்னிங் சார், சாயாதேவி சார். சார் முத்ரா கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நீங்க எங்க சார் ரொம்ப நாளா வரவே இல்ல? 2000 வந்தேன். சாயாதேவி நானும் அதான் கேக்குறதா இந்த சார் ஆசனா கிளாஸ் விட்டுட்டு முத்ராக்கு போயிட்டு. வாங்க சார், அப்பப்ப எடுங்க சார் கிளாஸ். வந்துடுறேன் மேடம், வந்துடுறேன் மேடம். சுஜாதா வணக்கம் பாலா சார். தேங்க்யூ சார். இப்ப சுஜாதா தியாகராஜன் ப்ளீஸ் சொல்லுங்க மேம். சுஜாதா மேம் சார் ப்ளீஸ். என் பையனுக்கு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. ஹி டசன்ட் ஹேவ் கால்ல சென்சேஷன் இல்ல. அதுக்கான ஏதானும் முத்ரா இருக்கா சார்? பிராணமுத்ராவை ரெகுலரா பண்ண சொல்லிட்டே இருங்க. பிராண முத்ராவா சார்? ஆமா, பிராண முத்ராவும் ஆக்னி முத்ரா, இந்த 2 முத்ராவும் பண்ணிட்டே வர சொல்லுங்க. சரி சார், தேங்க்யூ சார். அப்புறம் முகுல முத்ராவை ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் பண்ணிட்டு ரைட் கையை மட்டும், அதாவது லெஃப்ட் கை மேலையும் ரைட் கை 6 நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கால்ல மட்டும் அப்படியே பாதத்துல வருட சொல்லுங்க. ஓகே கிளாக் சார். வைஸ்ல. ஓகே சார். ஓகே மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். காட் பிளஸ் யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். சார் காலை வணக்கம் சார். மதனகோபால். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க சார்? நான் உங்க ஆசனங்கள்லாம் நான் மறக்கவே இல்லை சார். இன்னும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேன். பச்சைமுச்சாசனா, ஹாலாசனா அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க நல்லா. அதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ அந்த முத்திரைகள்லாம் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் அந்த காலத்துல சொல்லலை சார் நீங்க. அதெல்லாம் இப்ப நீங்க சொல்லி கொடுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. சார் சௌந்தர்யா சார், YRB 11 பேட்ச். ஆக்சுவலா சார் உங்க கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ஹெல்த் ரிலேட்டடா நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப புதுசா இருந்தது லேர்ன் பண்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். நன்றி பாலா மாஸ்டருக்கு. மீண்டும் ஒரு தகவலை சொல்லிக்கிறோம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க என்ன ப்ரொஃபஷன் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை வேற வெளியிடத்துல ஏதோ ஒரு ஒர்க் பண்ணலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். எதா இருந்தாலும் சரி, உங்களை ஒரு 30 நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்கள். காலையில் 5:15 முதல் 5:45 வரை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாற முடியும். அதற்கான ஒரு பட்டறை ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த 2026 நீங்கள் நினைத்ததை நடக்க முடியும், நடத்தி காட்ட முடியும். அதற்காக ஒரு 30 நிமிட பயிற்சியாக ஒரு ஸ்பெஷல் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல எல்லாமே இருக்கும். ஹெல்த் அருமையா சொல்லி கொடுத்தாரு இன்னைக்கு பாலா மாஸ்டர். வெல்த் அதையும் சொல்லி கொடுத்துட்டாரு. இன்னொன்று இருக்கு, ரிலேஷன்ஷிப் வேணும், அதுவும் சொன்னார் பாலா மாஸ்டர். எப்படி நான் என்னுடைய அப்பா அம்மா கற்றுக்கணும், இந்த மாதிரி. உண்மைதான். நானும் பாலா மாஸ்டர் இணைந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு ஈவெண்ட் அன்னைக்கு நடக்க போது, அன்னைக்கு ஒரு எல்லாருமே இருக்கிறாங்க. நான் மட்டும் ஒரு 5 நிமிடம் பர்மிஷன் வாங்கிட்டு எங்க அப்பா அம்மா பார்த்துட்டு வந்ததுதான் நான் சுட்டி காட்டினார். அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அது குடும்பத்துல ஃபர்ஸ்ட் மனைவிட்ட, குழந்தைகிட்ட, அதுக்கப்புறம் வெளி உலகத்துல, ஆபீஸ்ல, நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட எப்படி இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதையும் வேணும் முன்னேற்றத்துக்கு. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஒரு கேப்சூலாக போட்டு எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். இது எங்கேயுமே பண்ணல. ஒரு லைஃப் ஸ்கில் இதுதான். ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், டைம் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே சேர்த்து ஒரு கேப்சூல்ஸா 5:15 5:45 வரைக்கும் நடக்க போகுது. அதுக்கான நோட்டிபிகேஷன், அதுக்கான திட்டமிடல் நிறைய வந்துட்டே இருக்கு. நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஜனவரி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 21 நாட்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில அதனுடைய திருப்பி ஒரு ரீகேப்சல் மாதிரி கொடுப்போம். இது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. அதற்கு குறைந்த கட்டணமாக, ஆண்டு கட்டணமாக 999 வாங்க போறோம். அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ட்ரஸ்ட் தான் வரப்போகுது. யோகாவை ஸ்ப்ரெட் பண்ண போறோம். நன்றி. தேங்க்யூ வெரி மச் பாலா மாஸ்டர். எங்களுடைய
சௌந்தர்யா மேடம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும் பொழுது நிறைய வார்த்தைகளை சொன்னாங்க பாலா மாஸ்டர் பத்தி. இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் கூட சேர்த்துக்கலாம். வரும் காலங்களில் பாலா மாஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். முத்திரைகளில் முத்திரை பதித்தவர் அப்படின்னு கூட சேர்த்துக்கலாம். நன்றி, தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்க மாஸ்டர். பாலா மாஸ்டருக்கு இன்னொரு சார் ஒன்றும் இல்லை சார், இந்த கிரியா கொஞ்சம் கிளாஸ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார், சொல்லி கொடுத்தீங்கன்னா. கிரியா கிளாஸ் ஒரு நாள் போட்டுறோம். ஓகே சார், தேங்க்யூ சார். பாலா மாஸ்டர் உங்களுடைய வார்த்தைகள் சொல்லிட்டு அப்படியே க்ளோசிங் பிரேயரை நீங்க. ஓகே சார். இன்னைக்கு வகுப்புல கலந்துகிட்ட உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உண்மையிலேயே இந்த முதிரை வந்து வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா. இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா இருந்தது சார். அருமையான சார், ஹெல்த் அண்ட் வெல்த்தோட நல்லா சொல்லி கொடுத்தீங்க சார். அருமைங்க சார், வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க சார், வாழ்களுடன் சார். வாழ்க வளமுடன். நன்றி மேடம். இன்னைக்கு கிளாஸ ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய நற்சிந்தனை வட்ட தலைவர் பாலன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலேயே உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த முத்திரையை நீங்க ரெகுலரா பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு சொல்லி கொடுத்தது கம்மியா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்னும் நிறைய நீங்க கத்துக்கலாம். ஒருவேளை முத்திரையை நீங்க தனிப்பட்ட முறையில கத்துக்கணும் அப்படின்னா நீங்க பாலன் சார்ட்ட கேளுங்க. அவர் ஒரு ஒர்க் ஷாப்பாவே ரெடி பண்ணி தருவாரு. நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்தீங்கன்னா பாலன் சார் ஒரு இந்த கிட்டத்தட்ட ஒரு 30 முத்திரைகள் கத்து கொடுக்கற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் பாலன் சார் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க சார்ட்ட கேட்டுக்கலாம். விருப்பம் உள்ளவங்க நீங்க சார்ட்ட கேட்டுக்கருங்க. அது ஒரு நாள் 2 நாள் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ் அந்த மாதிரி வரலாம். இல்லைன்னா ஆன்லைன்ல வச்சுக்கலாம். ஆஃப்லைன்னா 2 நாள், ஆன்லைன்னா ஒரு 10 வாரத்துக்கு வரும். 2 மணி நேரம். ஓகே, நன்றி சார். க்ளோசிங் ப்ரேயர் கொடுத்துடலாமா? சார் சொல்லுங்க சார். க்ளோசிங் ப்ரேயர் முடிச்சிட்டு நன்றி சொல்ல போறாங்க. ஓகே, ஓம் ஒன் டைம் இன்ஹேல். असतो मा सत्कमय तमस्तो मा ज्योतिर्गमय व्रत्यो मा मृदंगमय शान्तिः. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றி. இப்ப நன்றி உரை சொல்வதற்காகவே ஒய்ஆர்பி 11 பேட்ச் பாலா மாஸ்டருடைய பல கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஒய்ஆர்பி 11 ஸ்டூடெண்ட் மோகன் சார் வராரு. மோகன் சார், வெல்கம் சார். நன்றி சொல்லுங்க சார். எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பாலன் முத்திரையா விளங்கும் பாலசுப்ரமணியம் சார் நிறைய அட்டன் பண்ணியிருக்காரு கிளாஸ். அவருடைய கிளாஸ்னா அவ்வளவு எனக்கு சில நாளைக்கு ஏங்கி இருக்க வரலன்னு கூட அவ்வளவு கிளியரா சொல்லி கொடுத்த அவருக்கு இன்னைக்கு கிளாஸ் எடுத்ததுக்கு வளர நன்றி. அப்புறம் இந்த ப்ரோக்ராமே அரேஞ்ச் பண்ண என்சிவியோட தலைவர் பாலன் சாருக்கும் அவர் ரொம்ப நன்றி. அவருடைய என்சிவியில் உள்ள எல்லா உறுப்பினர்களுக்கும் நன்றி. எங்க ஒய்ஆர்பி 11 பேட்சினை திறம்பட நடத்திய டாக்டர் கலைச்சொல்லி மேடத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மார்னிங் கூட 5 மணிக்கு கூட எங்களுக்கு எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்து எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணி எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சாங்க. அவங்களுக்கும் நல்ல சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி எல்லாரும் கம்பைன்டு ஸ்டடி கூட பண்ணிடணும். இந்த வயசுல கூட நாங்கள் கம்பைன்ட் ஸ்டடி பண்ணி நிறைய சாருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த ப்ரோக்ராம்ல பங்கெடுத்த எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. மோகன் சாருக்கும் நன்றி. வாழ்க நன்றி மோகன் சார். க்ளோஸ் பண்ணிக்கலாமா சார்? ஓகே சார். காலம் கருத்து தச்சுன்னு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சார். அடுத்த முறை கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ. நன்றி.